துணை முதலமைச்சர் உதயநிதி வருகைக்காக காத்திருப்பதால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கவுள்ளார். மாடுபிடி வீரர்களின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நிறைவடைந்து அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீன உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது மேலும் தொடங்கப்படும். இந்த நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை ஏராளமான பார்வையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் ஆர்வத்துடன் காலை இறங்குவார்கள். மற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை விட இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மிகவும் ஏனென்றால் இங்க பல்வேறு பிரபல காளைகள் பங்கேற்கிறது. பிரபல மாடுபிடி வீரர்கள் இந்த களத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பார்கள். ஏராளமான பரிசுகளும் அடித்து வைக்கப்பட்டு வீரர்கள் மாடு உரிமையாளர்களுக்கு பரிசு கொள்வதானது வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் அழைக்கப்படுகிற காளைகள் பிடிபட்டாலோ அல்லது பிடிபடாமலோ இருக்கக்கூடிய காளைகளுக்கான சட்ட காசுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பரிசாக மீனவருடைய முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய சிறந்த காளைக்கு டிராக்டரும் அதே போல சிறந்த மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளேயே காரும் அனாதை பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஏராளமான பார்வையாளர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் வருகை தருவார்கள். தற்போது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது சுமார் 8 மணி, அதாவது இன்று காலை 8 மணி ஆகியும் இதுவரை ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறவில்லை. உறுதிமொழி ஏற்ற உடனே ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கும். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைப்பதற்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்கள் களத்திற்கு வந்து கிட்டத்தட்ட அவர்களும் 1 மணி நேரமாகியும் தற்போது வரை ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கப்படாமல் இருந்து வருகிறது. ஏற்கனவே முதல் சுற்றுக்கு 5 தயாராக இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராத காரணத்தினால் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நிறுத்தி தொடர்ச்சியாக விழா கமிட்டியினர் அதே போல கிராம மக்கள் போட்டியை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு போட்டியை தொடங்குகிற மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து வருகிறார்கள். ஆனால் போட்டி தொடங்குவதில் தாமதமாக இருந்து வருகிறது. அதாவது கோவில் காளைகள் 3 காளைகளுக்கு அப்புறப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.